அடுத்த அமர்வு எழுத்தாளர் வாசந்தி குறித்த அமர்வு. எழுத்தாளர் வாசந்தி குறித்து பேச வரும் சவிதாவை அறிமுகம் செய்வதற்கு அகிலா ஸ்ரீதர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சவிதா கவிஞர், எழுத்தாளர், நாயகி ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவர். நாங்கள் அனைவருமே சவிதாவிடம் இயக்கும் ஒன்று அவருடைய வாசிப்பு அனுபவம். தொடர்ந்து இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். வாசந்தி அவர்கள் குறித்து 4-5 நாட்களுக்கு முன்புதான் சவிதாவிடம் பேசும்படி சொன்னோம். இரவு பகலாக அவர் வாசித்து தயாரானதை நாங்கள் அறிவோம். அவரால் அது முடியும் என்பதாலேயே அவரிடம் கேட்டிருந்தோம். எங்கள் எதிர்பார்ப்பை அவர் என்றும் ஏமாற்றியதில்லை. வாசந்தி அவர்கள் குறித்து உரை நிகழ்த்த சவிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இப்படியெல்லாம் ஒரு 4 வரி சொல்லிட்டாவே எவ்வளோ ஒரு பயமா இருக்கும்னு தெரியும். அவங்க எழுதும்போது நான் எட்டி பார்த்துருக்கணும், நான் பார்க்காம விட்டுட்டேன். குறைஞ்சபட்சமா என்ன செய்ய முடியும், இந்த மேடையில நின்று என்ன பேச முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்ச நியாயம் தான் என்னால் பண்ண முடியுங்கிறத முதல்லயே ஒரு இக்கனா வச்சுட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நாயகிகளில் வந்து பொதுவாக ஒவ்வொரு முறையும் அந்த உரைகள் நடக்கும்போதும் சரி, நிகழ்வுகள் நடக்கும்போதும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரோ ஒரு பெயர் வந்து நம்ம கிட்ட எப்படி வருது அப்படிங்கிற அந்த ஒரு கேயாஸ் தியரி எப்பவுமே நடக்கிறதா எனக்கு ஒவ்வொரு முறையும் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான். நான் ராஜம் கிருஷ்ணன் பத்தி பேசும்போதும் கிட்டத்தட்ட அவங்க எனக்கு அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு நபரா சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இடமும் வந்தது வந்து இவங்க கிட்ட நான் பேசணும்னு நினைக்கும் போது அவங்க என்னுடைய ராஜம் கிருஷ்ணன் வந்து எப்படி என்னுடைய கடந்த காலத்தை நான் யோசிச்சு பார்க்கணுமா அப்படி இருந்தாங்களோ, இந்த நேரத்துல நான் வாசந்தி அம்மா அவங்களோட படிக்கும்போது, இந்த படைப்புகளை பார்க்கும்போது, அவர்களுடைய இத படைப்புலகம்னு கூட சொல்ல மாட்டேன், கிட்டத்தட்ட அவர்களுடைய வாழ்வை பார்த்த ஒரு அனுபவம் எனக்கு இந்த படைப்புலகம் முழுசா அவங்கள படிக்கும்போது, முழுசா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கும் போது அவங்களோட வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சது. அப்போ ஒரு பெண்ணா, ஒரு எழுத்தாளரா, இல்ல வந்து ஒரு 40s கிட்ட வந்தாச்சு, இந்த வயசுக்கு மேல நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற கிட்டத்தட்ட ஒரு எதிர்கால வாழ்க்கையை எனக்கு கண்ணு முன்னாடி நிறுத்தின மாதிரி அப்படி ஒரு பர்சனல் கனெக்ட் வச்சுக்கிட்டு தான் ஒரு எழுத்தாளரை என்னால அணுக முடியுது. அந்த பர்சனல் கனெக்ட் எனக்கு தேவைன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தாதான் அவங்களுடைய படைப்புகளை இன்னும் நல்லபடியா உள்வாங்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வாசந்தி அம்மாவோட இயற்பெயர் தேவையான்னு தோணுது. ஏன்னா வாசந்திங்கிறதே அவ்வளோ ஒரு அப்படியே மெல்லியல்பான ஒரு ரொம்ப அழகான பேரு. அந்த பேர் வந்து எப்படி வந்தது அப்படின்னு ஒரு பேட்டியில கேக்குறாங்க. அதுக்குமா சொல்றாங்க, வசந்தி இது எனக்கும் தெரியல, வசந்தி வசந்தாங்கிறதெல்லாம் இயல்பான பேரு, ஒரு கால் எக்ஸ்ட்ரா இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி அந்த வாசந்தி அப்படின்னு அவங்க அந்த பெயரை கண்டடைஞ்ச விதமே ஒரு ஆளுமையும் நிமிர்வும் கூடிய ஒரு பெண்ணா நமக்கு அவங்கள அடையாளப்படுத்துற ஒரு விஷயமா இருக்குது. இப்ப சொல்லுவாங்கல்ல, ஒரு ஸ்பூன் ஜீனி எக்ஸ்ட்ராவா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலேயே அந்த பெயரை அவங்க கண்டடைஞ்ச விதமே, அது என்ன புனை பெயர் தானே, ஆரம்பத்திலேயே அவங்க புனை பெயர்ல தான் எழுதியிருக்காங்க. அவரோட வாழ்க்கைய வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நாம இங்க பிறக்கும் போது நம்ம என்னவா பிறக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில இல்ல. நாம ஒரு ப்ரிவிலேஜ்டு பர்சனா பிறக்கலாம், ஒரு நெப்டோ குழந்தைகளா பிறக்கலாம், இல்ல நாம ஒரு பின்தங்கிய சமூகத்துல பிறக்கலாம், இல்ல ஒரு இடைப்பட்ட சமூகத்துல பிறக்கலாம். இந்த வாழ்க்கை உங்களுக்கு என்ன கொடுக்குதுங்கிறது இல்ல, நீங்க என்னவா உங்களை இந்த வாழ்க்கையில அடையாளப்படுத்திட்டு போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் வாசந்தி அம்மாவோட எல்லா படைப்புகளிலும் இருந்தும் திருப்பி திருப்பி புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஏன்னா அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ, எந்தெந்த நிலப்பரப்புகளுக்கெல்லாம் போயிருக்காங்களோ, எந்தெந்த சமூகங்களுக்கெல்லாம் அவர்கள் போயிருக்காங்களோ, அங்கெல்லாம் விடாம அந்த சமூகத்தை, அந்த களத்தை, அங்கிருக்கும் பெண்களை, முக்கியமா பெண்களையும், விளிம்பு நிலையில் இருப்பவர்களையும், எங்கெங்கெல்லாம் நசுக்கப்படுது, எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கு, எங்கெங்கெல்லாம் பொருளாதார தேவை இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து மனச்சிக்கல்கள் இருக்கு, எல்லாத்தையும் ஒவ்வொன்றத்தையும் அவர்கள் புனைவுகளாக, கட்டுரைகளாக வரிசையா பதிய வச்சுட்டே இருக்காங்க. ஒரு பெண் தொடர்ந்து தன்னுடைய அவங்க வந்து கல்லூரி வாழ்க்கையிலேயே அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து இப்ப கூட காலச்சூழல அவங்களுக்கு தொகுப்பு வந்திருக்கு. தொடர்ந்து இத்தனை காலம் இயங்குவது என்பதே ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க, பெருமைப்படத்தக்க கூடிய ஒரு விஷயம். அது எங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய ஊக்கத்தை தரும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா நான் இதுல குறிப்பிட விரும்புறேன். ஒரு ரோல் மாடலா, ஒரு எழுதும் பெண்களுக்கு ஒரு வழிகாட்டியா கூட நான் அப்படி நினைக்கணும் அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் வாசந்தியோட ஒரு சிக்னேச்சர் இருக்கு. எல்லா கதாபாத்திரங்களும் ஓ அப்படி சொல்லுவாங்க.
அது ரொம்ப அழகா இருக்கும். பேசிட்டே இருக்கும்போது ஓ அப்படியா, அந்த ஓ அப்படி வரும்போது நமக்கு வந்து இது வாசந்தியோட சிக்னேச்சர். இப்ப கூட நேத்து தான் அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் இது பண்ணாங்க. நான் ஏதோ ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன். அப்ப வந்து ஓ எனக்கு வயதாகி விட்டதா அப்படின்னு எழுதியிருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அட அந்த சிக்னேச்சர் அப்படின்னு அப்படி அழகா தோணுச்சு. அந்த சா வரிசையில ஒரு பெயர் தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கும்போதே சந்தியாங்கிற ஒரு பேர் எங்க அம்மா தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா அது அவங்களோட எழுதின நாவல். அதுக்கப்புறம் சந்தியால இருந்து அது சவிதா மாறுனது. கிட்டத்தட்ட அவங்களுடைய எல்லா படைப்புகளுமே என்னன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்களுடைய கிட்டத்தட்ட அவங்களோட நீட்சின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க பார்த்த மாதிரியே அவங்க எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனாங்களோ அதை பத்தின எல்லா விஷயங்களும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா சிறுகதைகள் எழுதியிருக்காங்க, நாவல்கள், அரசியல் கட்டுரைகள், பயண கட்டுரைகள், எல்லா இடத்துலையுமே களமாடி இருக்காங்க. எனக்கு அழுத்தி சொல்லணும்னா ஒரு எழுத்தாளர் வந்து இதழியலாளராக இந்தியா டுடேல அவங்க பணிபுரிந்த அந்த வருடங்களை பத்தி அவசியம் நம்ம சொல்லணும். அந்த இது எல்லாத்துலயுமே வந்து பெண்களை பற்றி, வீடை பத்தி, குடும்பத்தை பற்றி, அரசியல் பத்தி, தமிழக அரசியல் சூழ்நிலையை பற்றி எல்லாமே எழுதியிருக்காங்க. அவர்களுடைய நாவல்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய நாவல்கள் எழுதியிருக்காங்க. நான் படிச்ச சில நாவல்களை மட்டும் நான் குறிப்பிடுறேன். சந்தியான்னு ஒரு நாவல், ஒரு நல்ல ஒரு மேல் வர்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண் தான். ஆனா இந்த சமூகம் எப்படி அவளை கட்டுப்பாடா வச்சிருக்கு, அதுல இருந்து நான் ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, இந்த பட்டுப்பூச்சி மாதிரி எல்லா உறவையும் நான் அறுத்துட்டு நான் சிறகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை திறந்துட்டு போற ஒரு பொண்ணாதான் அந்த சந்தியா இருப்பாங்க. ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் இப்ப நமக்கு தோணுது இல்லையா, அந்த பந்தம் பாசம், அப்புறம் வந்து யாருக்காவது நீ சாப்பிட்டியா செஞ்சியான்லாம் நம்ம கேட்கறதெல்லாம் வந்து யாராவது கேட்பாங்க. அதாவது முதல் முறை கேட்கும்போது எதுக்கு சும்மா தொல்லை பண்றேன்னு இருக்கும், என்னைக்காவது ஒரு நாள் யாராவது கேட்க மாட்டாங்களான்னு இருக்கும். இதுதான் அந்த பட்டுப்பூச்சிக்குல இருந்து வெளியில வர்ற அந்த நேரத்துக்கும் திருப்பி கொஞ்சம் முதிர்வடைஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு தோன்ற அந்த வித்தியாசத்தை அவங்க ரொம்ப அழகா கொண்டு வந்திருப்பாங்க. எப்படி மேலை நாட்டுல தனித்தனி தீவுகளா வந்து மனிதர்கள் சுதந்திரங்கிறது முக்கியம் தான், ஆனா சுதந்திரங்கிற பேர்ல தனக்கு வேண்டிய அந்த பாண்டிங் இல்லாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் சக மனித பிணைப்பு இல்லாம, ஒரு குடும்பம்ங்கிற அமைப்புனால என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத வந்து அந்த காலத்திலேயே அந்த நாவல்களை வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. மௌன புயல் வந்து ஒரு பஞ்சாப் கிளர்ச்சியை பற்றி எழுதப்பட்ட நாவல். அந்த நாவல்ல வந்து ஒரு பெண் வந்து டெல்லி கல்லூரியில படிச்சுட்டு இருப்பா, ரஞ்சனின்னு சொல்லிட்டு. அங்க வந்து இன்னொரு பெண் கூட படிக்கிற சகமானமி, அவ வந்து ஒரு பஞ்சாபிய பெண். அவங்க 2 பேருக்கும் நடக்கிற அந்த உரையாடல் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி அவங்களுடைய புனைவுகளின் மூலமா தான் சொல்ல வருகிற கருத்தை வந்து ரொம்ப அழகாவே கடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நிற்க நிழல் வேண்டும் வந்து இலங்கை மண்ணை பத்தி எழுதுனது. நிற்க நிழல் வேண்டும் வந்து கிட்டத்தட்ட அவங்க அதை எப்படி எழுத ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்றத கேட்கும் போதே அவ்வளோ ஆசையா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் வந்து அவங்கள சந்திச்சிருக்காங்க, வாசனிமாவை சந்திச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்க பஞ்சாப் இதை பத்தி எழுதின மாதிரி எங்க இலங்கையை பத்தி நீங்க எழுதணும்னு கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் தான் அவங்க அதை எழுதியிருக்காங்க. இதே மாதிரிதான் போய் எழுதியிருக்காங்க. ஆனா அதை அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா, எந்த சார்பும் மற்று எந்த சமரசமும் பண்ணாம ஆஸ் இட் இஸ் என்னவா இருக்குமோ அதை எழுதியிருக்காங்க. அது வந்து அவங்க எழுதின காலகட்டம் வந்து விடுதலை புலிகள் மேல எக்கச்சக்கமான மதிப்பும் மரியாதையும் ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்த காலம். அந்த காலத்துல இவங்க இதை இப்படி எழுதுனதுங்கிறதே ஒரு புரட்சியான விஷயம்தான், கொஞ்சம் கிளர்ச்சி அடையக்கூடிய விஷயம்தான். அந்த தைரியம் இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. அடுத்து மூங்கில் பூக்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு மிசோரம், அது ரொம்ப அழகியலா இருக்கும். ரொம்ப அந்த இடத்தோட அழகை பத்தி அந்த மாதிரியான ஒரு கதை. அந்த கதையை வந்து கூட விடேன்னு சொல்லிட்டு பத்மராஜன் இயக்குனர் வந்து ஒரு மம்முட்டியும் சுஹாசினியும் நடிச்ச அது ஒரு பாடல் மட்டும் நான் பார்த்தேன். அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த அழகுணர்ச்சி அவர் அழகா பதிவு பண்ணி இருந்தாரு. ரொம்ப அழகுணர்ச்சிக்கான அந்த இது. அப்புறம் கடை பொம்மைகள்னு ஒரு நாவல், அது ரொம்ப முக்கியமான நாவல். அது வந்து என்னன்னா, பெண் சிசு கொலைய பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு நிறுவனம் வந்து வாசந்தி மாவை வந்து மதுரைக்கு அனுப்புறாங்க. அவங்களே சொல்றாங்க, நீங்க போய் பார்த்து இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க பார்த்துட்டு வந்து அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாம் அவங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. அவங்க அந்த கட்டுரைகள் பண்ணிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பாத்திரங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள அந்த உழவுகிற அந்த கதாபாத்திரங்களை ஒரு எழுத்தாளர் எப்படி சுமப்பார், அதை எப்படி இறக்கி வைப்பார், இல்லை அதை எப்படி வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இந்த நாவல்ல பார்க்க முடியுது.
இன்னும் அவரோட சிறுகதைகள்ல கூட ஒரு 2 கதை வந்து ரொம்ப முக்கியமான கதையா நான் நினைக்கிறேன். மௌனத்தின் குரல் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த மௌனத்தின் குரல் வந்து 3 பெண்மணிகள் இருப்பாங்க. 3 பெண்மணிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பேச முடியாமல் போனவர்கள். அதாவது ஒரு அதிர்ச்சியின் பால் பேச மறந்து போனவர்கள். கொஞ்சம் சித்தம் கலங்கியவர்கள். அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இருக்கும். அவங்கள ஒருத்தவங்க பார்க்க வருவாங்க. ஒரு ஆதரவற்ற இல்லத்துல இருப்பாங்க. ஒரு லேடி பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது அவங்க எல்லாம் வந்து வெறும் பாவாடை சட்டைய போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த அம்மா கேக்குது, "ஏன் இப்படி இவங்கள இப்படியே போட்டிருக்கீங்க? ஒரு புடவை கட்டி விடக்கூடாதா?" அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து அத பார்த்துக்கிறவங்க சொல்லுவாங்க, "அவங்க அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க. புடவை கட்டியிருந்தா அவங்க சுருக்கு போட்டுக்கிறாங்க. அப்புறம் அவுத்து போட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடுறாங்க. அதனால நாங்க வந்து புடவை கட்டுறதில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஒரு மேக்ஸியாவது போட்டு விடுங்களேன். பார்க்கவே ஒரு மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் போய் பார்க்க வர்றவங்க என்ன பண்ண முடியும்? நம்ம இன்னைக்கு போறோம், ஒரு இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்கன்னு நினைச்சு ஒருத்தவங்களுக்கு நம்ம மத்தியானம் சாப்பாடு கொடுப்போம். அதுக்கு மேல நம்ம வந்துருவோம். ஆனால் அன்றைய பொழுது அவங்களுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்னவா இருந்தது அப்படின்னு ஒரு இடம் விரியுது. அந்த இடம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த மனநிலை சரியில்லாதவங்கள பார்த்துக்க இருக்க ஒரு வாட்ச்மேன். அவரே வந்து எப்படி தப்பா நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பெண்களை வந்து கூட்டிட்டு போய் இன்னொரு இடத்துக்கு விடுறாரு. அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறாரு. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்த பொண்ணு வந்து தூக்கு போட்டு இறந்து போயிடுறா. எப்படி தூக்கு போட்டு இறந்தா? அதான் புடவை இல்லைல்ல. ஆனா பார்த்தா அங்க ஒரு வேஷ்டி இருக்கு. அந்த இடத்துல கதை முடியுது. அதாவது அஹ், ஒரு ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அந்த பார்த்துட்டு வர்ற இடத்த இதே ஒரு உணர்ச்சியோட எப்படி கடத்த முடியுது அப்படிங்கிற இடத்துலதான் வாசந்தி மாவோட அந்த எழுத்தோட அந்த வீச்சு வந்து நம்ம கிட்ட வந்து சேருது. இது இப்பதானே நமக்கு அந்த மனநலம். இனிமே நம்ம அங்க பார்க்கும்போது அவங்க புடவை கட்டியிருக்காங்களா, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மள யோசிக்க வச்சுட்டாங்க பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் நான் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அதிர்ந்து போனேன். எப்படி ஒரு ஒரு புனைவுனா அந்த புனைவோட இது வந்து இவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டியதா இருக்கணும் அப்படிங்கிறது. இந்த பெண்மையும் புனையுமா இருக்கவங்க திண்மையும் தெளிவுமா இருந்தா எப்படி இருக்கும்? அதுதானே ஒரு ஒரு பெண்ணோட மகத்துவம் என்ன. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது கூட தோணுச்சு, இந்த கண்கள் வந்து எவ்வளவு ஒரு ட்ரௌசியா ஒரு மாதிரி போதையிட்ட கூடியதா இருந்தா கூட அதுல இருக்க நிமிர்வு எவ்வளவு நல்லா இருக்கு. இதெல்லாம் கலந்ததுதான ஒரு பெண்ணா, ஒரு முழுமையான ஒரு பெண்ணா இருக்க முடியும். அந்த மாதிரி அவங்களோட அரசியல் கட்டுரைகள் அது வந்து ரொம்ப திண்மையும் தெளிவுமா அவங்கள வந்து நிமிர்வா காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். கட் அவுட் கேஸ்ட் அண்ட் சினி ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் வந்திருக்கு. 2006 வந்திருக்கு. தமிழக அரசியல் 90ல இருந்து அந்த அரசியலை புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டிய ஒரு புக்கா நம்ம அதை சொல்ல முடியும். அவ்வளவு ஒரு மிக முக்கியமாக இருந்த நம் திருமிகு கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அவர்களை பற்றியும் அவ்வளவு ஒரு நல்லா எழுதியிருக்காங்க. அன்னைக்கு காலகட்டத்துல அரசியல் சூழ்நிலை எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற ஒரு குறுக்குவெட்டு தோற்றத்தை வந்து நம்ம இது பண்ண முடியும். அந்த இந்தியா டுடேயின் தமிழக பதிப்பு ஆசிரியராக பணிபுரிந்த காலங்கள்ல வந்து ஒரு காலம் எழுதுறாங்க, சிந்திக்க ஒரு நொடி. அந்த சிந்திக்க ஒரு நொடிங்கிற காலம் வந்து எதையோ பேச வைக்குது, எதையோ சிந்திக்க வைக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து அந்த இதை வந்து படிக்கிறத வந்து ரொம்ப முக்கியமா எடுத்திருக்காங்க. அதோட தொகுப்பு எல்லாமே வந்திருக்கு. முக்கியமா அந்த சிந்திக்க ஒரு நொடி அந்த காலமோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம் கலைஞர் கருணாநிதி அவர்களை அதை விடாம படிப்பாங்களாம். அவரை பத்தியே விமர்சிச்சு வந்தா கூட அதை படிப்பாங்களாம். இன்னொரு விஷயமும் இருக்கு, அது எவ்வளவு முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பேட்டியில சொல்றாங்க, ரொம்ப ஒரு 10 வருஷமா வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை வந்து நான் சந்திக்க முயற்சி பண்ணேன், ஆனா என்னால முடியவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை இவங்க வந்து ஒரு பக்க சார்பே இல்லாம சார்பற்று திகழ்ந்ததுனாலதான் இந்த 2 விஷயங்களுமே சாத்தியம் அப்படின்னு எனக்கு தோணுது. இரண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். ஏன்னா அவங்க அந்த சார்பற்ற நிலையிலேயே தொடர்ந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எனக்கு புரிய முடிஞ்சது. அதுக்கப்புறம் இந்த அரசியல் கட்டுரைகள் இருக்கு இல்லையா, அந்த அரசியல் கட்டுரைகளோட மைய புள்ளிகள் ஒவ்வொன்றையும் பாக்குறேன். எப்படி இருக்கு, எதை பத்தி எல்லாம் எழுதியிருக்காங்க, ஒரு பெண்ணுக்கு அரசியல் அறிவே இல்லைன்னு சொல்லி டக்குன்னு எப்படி விமர்சிச்சுட்டு போறாங்க. ஒரு பெண் வந்து குடும்பத்தை தாண்டி பேசவே மாட்டாங்க. ஒரு பெண் வந்து ஒரு சமூக பார்வை இருக்காது. இல்ல வந்து ஒரு மேல்தட்டிலேயே பிறந்த பொண்ணு, மேல்தட்டிலேயே வளர்ந்த பொண்ணுங்களுக்கு அடிப்பட்ட நியாயம் தெரியாது. அப்படியெல்லாம் எவ்வளவு ஒரு ஈஸியான அப்படியே ஒரு சொல்லிக்கிட்டே போறோம் இல்லையா, அதெல்லாம் வந்து எவ்வளவு பொய் அப்படிங்கிறது இந்த அரசியல் கட்டுரைகளை பத்தி பார்த்தோம்னா தெரியும். ஏன்னா அவங்க எல்லா விஷயமும் பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டை அசைச்ச அத்தனை விஷயங்களும் அவங்க பேசியிருக்காங்க. அந்த கட்டுரைகளை வந்து படிச்சீங்கன்னா
ஒரு புனைவாளர் இருக்காங்க, ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. ஆனா அதை விட எல்லாம் முக்கியமா எந்த கருத்தை எங்க சொல்லணும், எங்க முடிக்கணும், எந்த இடத்துல அழுத்தி சொல்லணுங்கிறதையும் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல ஒரு அங்கதமும் இருக்கு. அந்த அங்கதம் இருந்தாதான் சில சமயம் கட்டுரைகள் வந்து சரியான வீச்சுல போய் சேர்ந்து முடியும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓரின திருமணங்கள் பற்றி கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. திருச்சபை பத்தி, போப் பத்தி, அங்க நடக்கும் விஷயங்களை பத்தி பேசியிருக்காங்க. முக்கியமா தமிழ்நாட்டுல பேச முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஆணுரையை தவிர்த்தால் எய்ட்ஸ் வருமா அப்படிங்கிற அந்த பெரிய பிரச்சனை. அதை பத்தி இவங்க அவ்வளோ ஒரு டீட்டெயிலா ஒரு கட்டுரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காவிரி பிரச்சனையை வந்து எப்படி ஒரு அரசியல் நாடகமா மாறுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தலைவர்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிற அந்த தொண்டர்களை பத்தி எழுதியிருக்காங்க. இந்த எல்லாமே பயங்கர சென்சிட்டிவான சப்ஜெக்ட். இதை நீங்க அவ்வளவு சீக்கிரம் எழுத முடியாது. ஒரு சின்ன சென்சேஷன் வந்தாவே ஃபேஸ்புக்ல பத்திக்கிட்டு ஓடுது, ட்விட்டர்ல பத்திக்கிட்டு ஓடுது. ஒவ்வொருத்தரும் இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, இவங்க என்ன கேள்வி கேட்பாங்க, இவங்க என்ன கேள்வி கேட்பாங்கன்னு ஒண்ணு நம்ம மனசுல ஏத்திக்கிட்டோம்னா எந்த படைப்பாளியும் இயங்கவே முடியாது. ஒரு படைப்பாளிய வந்து காலி பண்ற இடம் எது அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கமா வைக்கிற விமர்சனம் வந்தது அப்படின்னாவே அது வந்து தர்ப்பணம் அடையுது. ஆனா இதையெல்லாம் அவங்க தூக்கி போட்டாங்க. அதை பத்தியெல்லாம் அவங்க கவலைப்படல. அவங்களுக்கு வராம இருந்திருக்குமா? கண்டிப்பா வந்திருக்கும். எப்படி இதை எழுதுறீங்க. ஆனா அந்த படைப்பாளியோட அந்த மனசை அவங்க காப்பாத்திக்கிட்டு அவ்வளோ ஒரு கரெக்டா எந்த இதுவும் இல்லாம இத்தனை வயசு வரைக்கும் இன்னைக்கும் இயங்கிட்டு இருக்காங்க. இந்த இயங்கிட்டு இருக்க இதுல வந்து அவங்க அந்த பெண்களுக்கு சொல்ல வேண்டிய சரியான ஒரு நோக்கத்தை அவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புறேன். இந்த பெற்றதும் இழந்ததும் அப்படின்னு சொல்ற அந்த தொகுப்பாகட்டும், அப்புறம் வந்து தலைமறைவான படைப்பாளி அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க இலக்கிய கட்டுரைகள்லயும் அதே மாதிரிதான். இலக்கிய கட்டுரைகளிலும் தலை சிறந்த உலகத்துல வந்து என்னென்ன பிரச்சனையாச்சு, கலகம் ஏற்படுத்தின அந்த சில படைப்புகளை பத்தி அதற்கான குறுக்காய்வு கொண்ட இலக்கிய கட்டுரைகளையும் அவங்க வழங்கியிருக்காங்க. இந்த மௌனத்தின் குரல், நான் அந்த கதையை சொன்னேன்ல, அதே மாதிரி இன்னொரு ஒரு சிறுகதை ஒண்ணு இருக்கு, ஜீவரேகை அப்படின்னு ஒரு கதை. அந்த ஜீவரேகைங்கிற கதை வந்து என்ன ஆகும்னா, 2 தோழிகள் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து ஒண்ணு சொல்லுவா, அந்த பொண்ணு சொல்லுவா, நான் அப்பா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா கிட்ட போவாங்க. அவங்க அப்பா ஒரு சைக்கியாட்ரிஸ்ட். அவங்க அப்பா கிட்ட போகும்போது அவங்க அப்பா வந்து இன்னொரு பொண்ணுக்கு வந்து ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருப்பாரு. ஹிப்னாட்டிசம் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் அதை கவனிப்பாங்க. நமக்கு இப்போ ஒரு ஆச்சரியம் வருது இல்ல, ஹிப்னாட்டிசம்னா தனி அறையில செய்வாங்க. இந்த 2 பொண்ணுங்களும் எப்படி வந்து கவனிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு 3வது பேஜ்ல தான் தெரியுது. அவங்க இந்த 2 பெண்களும் இறந்துட்டாங்க. இறந்த பெண்கள் அவ வந்து ஹிப்னாட்டிசம் பண்றத கவனிக்கிறாங்க. அது மூலமா அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்தது, அந்த பெண்ணுக்கு என்ன அநீதி இழைக்கப்பட்டது அப்படிங்கிறது இந்த 2 பெண்களுக்கும் தெரியுது. இந்த 2 பெண்களும் யார் என்றா, அவங்களும் ஒரு அநீதியால இறந்த போன பெண்கள். இந்த உண்மை வந்து எப்பவோ ஒரு காலத்துலதான் அவங்க அப்பாவுக்கு தெரிய வரும். இப்படி பெண்களின் குரலை ஒரு அளவுக்கு தொடர்ந்து அவங்கள சைக்காலஜிக்கலா, அதாவது இப்படிதான் இந்த மாதிரி பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி இல்லாம அது எல்லா கட்டத்திலையும் அந்த இன்னொரு ஒரு சிறுகதை இருக்கு. அந்த சிறுகதையில பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல ரொம்ப கீழ்த்தரமான பெண்ணா இருப்பாவ. அதாவது எப்படின்னா பேசுறது செய்யறது எல்லாமே இரிட்டேட்டிங்கா இருக்கும், எரிச்சலா இருக்கும். ஆனா அவ ஒரு கேள்வி கேட்பா, என்ன நீ எங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டே இல்ல, அந்த சொத்துரிமையை அந்த வீட்லயே அவளை அவ்வளவு தூரமா அவளை கீழே வச்சிருப்பாங்க, அவளை அடிநிலையில வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுதான் வந்து கேட்பா, எனக்கு சொத்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சொத்துரிமை எழுப்புறது, படிச்சுட்டு வந்து பேசுறது, அதெல்லாம் கூட எல்லா இடத்துலயும் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அது வந்து எல்லா சமூகத்திலயும் இருக்கக்கூடியதுதான். படிச்சுட்டா மட்டும் ஒரு பெண் சுதந்திரம் அடைஞ்சிடுறா, இல்ல வேலைக்கு போயிட்டா, இல்ல சிட்டியில இருக்காங்க, இதெல்லாம் கிடையாது. பெண்ணுரிமைங்கிறது வந்து எந்த இடத்துல இருந்துனாலும் வரும், எந்த இடத்துல இருந்தும் கேட்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான கதைகள் இருக்கும். சோ இந்த கதைகள் எல்லாமே ஒரு பக்கமா பேசுதா அப்படின்னா, ஒரு பக்கமா பெண்ணை பற்றி தான் பேசுதா அப்படின்னா இல்ல, சமூகத்தை பற்றி ரொம்ப நேரா தான் பேசுது. ஒரு ஆணுக்குண்டான நியாயத்தையும் பேசுது, ஒரு பெண்ணுக்குண்டான நியாயத்தையும் பேசுது. எனக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி பெண்கள் வந்து பேசும்போதும் எழுதும் போதும் தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் எழுதிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம். பட் அவங்க அப்படி பண்ணாம எல்லா பக்கமும் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தான் நான் ரொம்ப முக்கியமா நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேசணும், நிறைய இது இருக்கு. ஆனா எனக்கு கிடைச்ச நேரத்துல இவ்வளவு நாவல்களும் இவ்வளவு கட்டுரைகளும் மட்டும்தான் எனக்கு எடுத்துக்க முடிஞ்சது. அனைவருக்கும் மிக்க நன்றி. மிகச் சிறப்பான உரையாடத்த சவிதாவிற்கு நன்றி.
திருமிகு சவிதாவிற்கு நினைவு பரிசை வழங்கிட தமிழ் புண்ணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன்.